ஹலோ ஆல், வெல்கம் டு சிகே அஃபிஷியல் ஹப். தேங்காய் பால் சாதத்துக்கூட பன்னீர் கிரேவி அண்ட் சோயா சுக்கா ரெண்டு காம்பினேஷனோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு கோகோனட்டை கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதை வாஷ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கோகோனட் மில்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ரெடி பண்ணிவிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் 4 ஸ்பூன் கீ போட்டிருக்கேன். இப்போ பட்டை, லவங்கம், பே லீஃப், அன்னாச்சி பூ இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா வதக்கிட்டே பிறகு ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த கேப்பில் 2 டம்ளர் நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை 2 கிளாஸ் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாதி வதங்கின பிறகு ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, அதை நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன்றதுக்காக 4 கிளாஸ் தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி ரெண்டுத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த பிறகு அரிசி போட்டுடணும். இப்போ அரிசி போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் வந்த பிறகு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு 2 வெங்காயம் 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்ட பிறகு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு கல்லுப்பு போட்டுக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்ட பிறகு ஒரு பிடி புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கிடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கட் பண்ண பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். நமக்கு பன்னீர் கிரேவி கொத்தமல்லி போட்டு இறக்குனா ரெடி ஆகிடும். இப்போ சோயா சுக்கா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சோயா சங்க்ஸ் எடுத்து தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பேனில் 1 மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அதை ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஒரு பே லீஃப் போட்டு 2 கட் பண்ண ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி இதை போட்டு வதக்கிடணும். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ பிழிஞ்சு வச்ச சோயா சங்க்ஸ் எடுத்து இப்போ நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இப்போ அரைச்சி வச்ச பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கின பிறகு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு அதில் தண்ணி சுண்டி வரும். அது கொதி தண்ணி நல்லா சுண்டி வரும். அதை பெரட்டி பெரட்டி விடணும்.
இவ்வளோ ட்ரை ஆன பிறகு இப்போ சோயா பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. வித்தின் 5 மினிட்ஸ்ல செஞ்சிரலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. யூசுவலா சாம்பார், ரசம் இதெல்லாம் தேவையில்லன்னு கோகனட் மில்க் ரைஸ் கூட பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சோயா சுக்காவும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆனா ரொம்ப சொல்றேன், டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ see you in the next video. Do like, share and subscribe CK Official Hub. Thank you for watching.